வணக்கம். தமிழில் ஒரு அழகான பழமொழி இருக்கு. குடிகாரம் பேச்சு பொழுது விடிஞ்சா போச்சு. இந்த பழமொழி இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு நன்றாகவே புரியும். இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும், பைனான்ஸ் மினிஸ்டராக இருக்கட்டும், ஹோம் மினிஸ்டராக இருக்கட்டும், ஆளும் கட்சியாக இருக்கட்டும், அல்ல எதிர்கட்சிகளாக, எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் இந்த பழமொழி அவர்களுக்கு நிச்சயமாக பொருந்தும். தேர்தலுக்கு முன்பு அவர்கள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள், தேர்தலுக்கு பின்பு அதே வாக்குறுதிகளை அவர்கள் பூர்த்தி செய்கிறார்கள் என்று பார்த்தீர்கள்னா கிடையாது. இந்த நாட்டின் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் கடந்த 10 ஆண்டுகளில் கொடுத்த வாக்குறுதிகளை பற்றி நீங்கள் பார்க்கப்படுவீர்கள். ஆனால் அதற்கு முன்பு இதே நாட்டில் மகாராஷ்டிராவில் அவர் கொடுத்த வாக்குறுதி லாட்லி பெஹனா ஸ்கீம். மத்திய பிரதேசத்தில் எப்படி பிஜேபி அரசாங்கம் ஒரு லாட்லி பெஹனா ஸ்கீம் என்று கொண்டு வந்தார்களோ, அங்கு இருக்கக்கூடிய பெண்களுக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு குறைவாக ஒரு குடும்பத்தின் வருமானம் இருந்தால் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு எந்த அளவில் 2000 ரூபாய் கொடுத்து வந்தார்களோ, அதே போன்ற ஒரு ஸ்கீம் மாஜி லாட்கி பெஹனா ஸ்கீம் என்று ஷிண்டே அரசாங்கம், பிஜேபியுடன் கூட்டணியில் இருந்த ஏக்நாத் ஷிண்டே அரசாங்கம் கொண்டு வந்தது. ஜூலை 1, 2024 மாதந்தோறும் 1500 ரூபாய் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய 2 லட்சத்திற்கும் குறைவாக ஒரு குடும்பத்திற்கு வருமானம் இருந்தால் வருடத்திற்கு அவர்களுக்கு இந்த 1500 ரூபாய் கொடுக்கப்படும் என்று கூறினார்கள். 6 மாதம் வரை பிஜேபியுடன் கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் 21,600 கோடி ரூபாயை கொடுத்தார்கள். இந்த ஸ்கீமை நம்பி எத்தனையோ பெண்கள் பிஜேபி மற்றும் ஷிண்டே குரூப் ஆஃப் சிவசேனாவிற்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தேடி கொடுத்தார்கள். கிளீன் ஸ்வீப் இன் மகாராஷ்டிரா. இப்போ ஆட்சி யார் கையில்? பிஜேபி கையில். இப்போ பிஜேபி ஃப்ரீபீஸ்க்கெல்லாம் எங்களிடம் பணம் கிடையாது, ஸ்டேட்டை நடத்துவதற்காக எங்களிடம் பணம் கிடையாது. அதனால் இதற்கு முன்பு நீங்க பார்த்தீர்கள் 2,63,00,000 பெண்களுக்கு இந்த ஸ்கீம் வழியாக லாபம் போய் சேர்ந்து கொண்டிருந்தது. 2,63,00,000 பெண்கள். சிந்தித்து பாருங்கள். இந்த ஸ்கீமிலிருந்து 60 லட்சம் பெண்களை நீக்க போறார்களாம். காரணம், அவர்களுடைய எஃபிடவிட் சரியாக இல்லை, அவர்களுடைய குடும்பத்துடைய வருமானத்தை அவர்கள் தவறாக எழுதியிருந்தார்கள். அப்போ கடந்த 6 மாதங்களாக நீங்க வழங்கி 21,600 கோடி ரூபாய் அப்போ உங்களுக்கு தெரியவில்லையா? அந்த எஃபிடவிட்டை வாங்கும் போது உங்களுக்கு தெரியவில்லையா? திடீர் என்று இந்த 60 லட்சத்திற்கும் மேற்பட்ட பெண்களுடைய பெயரை நீக்கக்கூடிய காரணம் என்ன? இந்த கேள்வியை மிகப்பெரிய அளவில் அங்கு இருக்கக்கூடிய பெண்கள் மட்டுமல்ல, அங்கு இருக்கக்கூடிய மற்ற ஆக்டிவிஸ்ட்கள், எதிர்கட்சிகள், ஊடக நண்பர்கள் அனைவருமே கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இப்போ இந்த ஃப்ரீபீஸ் அண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம், இதை நீங்க ஆழமாக பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் 1500 ரூபாய் என்கிற பெயரில் இந்த நாட்டு மக்களை அவர்கள் ஏமாற்றி வந்தார்களோ. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா சுப்பிரமணியம் பாலாஜி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு இந்த வழக்கில் ஒரு மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருந்தார்கள். Upheld that freebies are not illegal. However, experts have urged for greater transparency in election manifestos. freebies கொடுப்பதில் எந்த விதமான தவறும் கிடையாது. ஆனால் தேர்தல் கேம்பெயின்களில் இவர்கள் கொண்டு வரக்கூடிய மேனிஃபெஸ்டோ டிரான்ஸ்பரண்டாக இருக்க வேண்டும். இன்னொரு ஆங்கிளை நீங்க பார்க்கணும். ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் இது போன்ற வாக்குறுதிகளை கொடுத்து கடைசியில் நீங்க பார்த்தீர்கள்னா அந்த வாக்குறுதிகளுக்கு எதிராக அந்த வாக்குறுதிகளை பூர்த்தியை செய்யாமல் மக்களை ஏமாற்றக்கூடிய வேலையை பார்க்கும்போது எதற்காக அவர்களிடம் பதில் கேட்கக்கூடாது? இந்த விஷயத்தில் இன்னொரு ஆங்கிளை நான் உங்களுக்கு எடுத்துக்காட்ட ஆசைப்படுறேன். எல்பிஜி ஞாபகத்தில் இருக்கிறதா? பெஹல் என்கிற ஸ்கீமை 2014ஆம் ஆண்டு நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி அவர்கள் கொண்டு வந்தார். அதாவது எல்பிஜி சிலிண்டருக்காக எந்த சப்சிடியை நீங்க பெற்று வந்தீர்களோ அது நேரடியாக உங்களுடைய பேங்க் அக்கவுண்டில் கொடுக்க போகிறோம். அவர் கூறியபடி ஒரு சில மாதங்கள் 200, 300 அப்படியெல்லாம் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்தது. ஒரு 600, 650 ரூபாய் எல்பிஜி சிலிண்டர் விற்கும் போது 200 இருந்து 300 ரூபாய் வரை நம்மளுடைய அக்கௌண்ட்களுக்கு அந்த எல்பிஜி சப்சிடி வந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அந்த சப்சிடி வருகிறதா? பிபிஎல், பிலோ பாவர்ட்டி லைன், அவர்களுக்கு கிடைக்கிறதா? கிடையாது. நீங்க எல்பிஜி சப்சிடியை போய் பார்த்தீர்கள்னா 24, 27 ரூபாய் வந்து கொண்டிருக்கிறது. அதுவும் இன்னைக்கு நீங்க
விலை கொடுத்து வாங்கக்கூடிய எல்பிஜி சிலிண்டரின் விலை கிட்டத்தட்ட 1000 ரூபாய், 1300 வரை போய் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஸ்கீம்லாம் கொண்டு வந்து குறைச்சு பார்த்தாங்க. இப்போ இன்னொரு இடத்தை நீங்க பார்த்தீர்கள்னா, சீனியர் சிட்டிசன்ஸ்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ரயில் கட்டணத்தில் 58 வயதிற்கு மேற்பட்ட பெண்களுக்கு 50%, ஆண்களுக்கு 60 வயதிற்கு மேற்பட்ட ஆண்களுக்கு 40% கன்செஷன் கிடைத்துக் கொண்டது. இப்போ திடீர் என்று அரசாங்கம் ஒரு விளக்கத்தை கொடுத்தார்கள். கோவிட் காலகட்டத்தில் அரசாங்கத்தை நடத்த முடியவில்லை, இது போன்ற சப்சிடிகளை எல்லாம் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு நாங்கள் நிறுத்தி வைக்க போகிறோம். கோவிட் காலகட்டத்தில் இந்த சப்சிடியை நீக்கினார். ஆனால் அதற்கு பின்பு இன்னைக்கு வரை அதை ரெஸ்டோர் செய்யவில்லை. இப்போ கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய பதில் என்ன? இதனால் அரசாங்கத்திற்கு 1500 2000 கோடி ரூபாய் லாபம், வருமானம் வருகிறது. ஆனால் இது கொண்டு வந்தது எதற்காக? சீனியர் சிட்டிசன்ஸ், பென்ஷனில் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி வரக்கூடியவர்கள், அவர்களுடைய வருமானம் ஏற்கனவே பாதியாக குறைகிறது. அது போன்ற நபர்களுக்கு இது போன்ற ஒரு சப்சிடி கிடைக்கும் போது அவர்களுடைய பிரயாணம், அவர்களுடைய மற்ற விஷயங்கள் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும் என்று இதை கொண்டு வந்தார்கள். எல்பிஜி சிலிண்டரை பார்த்தீர்கள், சீனியர் சிட்டிசனுடைய ஃபேரை பார்த்தீர்கள், ஃபர்டிலைசருக்கு வந்து விவசாயிகள் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சப்சிடி இன் ஃபர்டிலைசர், உரத்தின் மீது கிடைக்கக்கூடிய ஃபர்டிலைசர், அதையும் நீக்கிவிட்டீர்கள். ஃபுட் சப்சிடி அண்டர் பிடிஎஸ், PMGKAY, பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் யோஜனா என்று நீங்கள் COVID-19 கொண்டு வந்தீர்கள். ஆனால் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சப்சிடியை நீங்க நிறுத்திவிட்டீர்கள். கேரளா ஃப்ளட் ரிலீஃப் சப்சிடி நிறுத்தப்பட்டது. தமிழ்நாட்டிற்கு வரக்கூடிய ரிலீஃப் நிறுத்தப்பட்டது. சப்சிடி ஃபார் எலக்ட்ரிக் வெஹிக்கிள், EVயை நீங்க ப்ரமோட் செய்வதாக கூறினீர்கள், அதில் கிடைக்கக்கூடிய சப்சிடியும் நீங்க நிறுத்திவிட்டீர்கள். ஃபியூல் சப்சிடி, டீசல் மற்றும் பெட்ரோல், அதற்கான சப்சிடி நிறுத்தப்பட்டது. இப்போ பக்தர்கள் ஒரு சில விஷயங்களை நாங்கள் இன்ட்ரடியூஸ் செய்தோம் என்றெல்லாம் கூறுவார்கள். உதாரணத்திற்கு உஜ்வலா யோஜனா, இந்த திட்டத்திற்கு கீழே எத்தனை ஏழைகளுக்கு நாங்கள் இலவசமான சிலிண்டர்களை கொடுத்திருக்கிறோம். அந்த சிலிண்டரை எத்தனை பெண்கள், எத்தனை குடும்பங்கள் நிரப்பி வருகிறார்கள் நீங்க பார்த்தீர்கள்னா அது ஒரு கிடையாது. கிட்டத்தட்ட 90% பெண்கள் இலவசமாக கொடுக்கப்பட்ட அந்த சிலிண்டரை ரீஃபில் செய்வதில்லை. ஃப்ரீ ராஷன் அண்டர் PMGKAY, பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் யோஜனா வழியாக 80 கோடி மக்களுக்கு இலவசமான ராஷனை நாங்கள் வழங்குகிறோம் என்று கூறினீர்கள். ஆனால் இதற்கு அடிப்படையாக இருந்த FCI அதை நீங்க முடக்கிவிட்டீர்கள். ஆயுஷ்மான் பாரத், பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா, இந்த திட்டத்திற்கு கீழே நீங்க வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஹெல்த் கேர் ஸ்கீமை கொண்டு வந்தீர்கள். அந்த கார்டு எடுத்து சென்று பாருங்கள், எத்தனை மருத்துவமனைகள் அதை என்டர்டெயின் செய்கிறார்கள் என்று உங்களுக்கு புரிய வரும். கிசான் சம்மான் நிதி 6000 ரூபாய் 4 மாதத்திற்கு ஒரு முறை ஒரு விவசாய குடும்பத்திற்கு 2000 ரூபாய் கொடுப்பதாக நீங்க கூறினீர்கள். சப்சிடியை நிறுத்திவிட்டு, விவசாயிகளுக்கு செல்லக்கூடிய மற்ற விஷயங்களை நிறுத்திவிட்டு, வெறும் ஒரு ரொட்டி துண்டை போடும்படி 2000 ரூபாயை நீங்க கொடுத்து வருகிறீர்கள். ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி அண்ட் வாட்டர் போல் பாண்ட் ஸ்டேட். பிஜேபி ஆளக்கூடிய மாநிலம் குஜராத் மற்றும் ஹிமாச்சல பிரதேஷ், இந்த 2 மாநிலங்களுக்கு மட்டுமே நீங்க இந்த இலவசமான மின்சாரம் மற்றும் தண்ணீர் இது போன்ற விஷயங்களை கொடுத்து வருகிறீர்கள். மற்ற ஸ்டேட்கள், மற்ற விவசாயிகள் அவர்களை பற்றி கவலைப்படுவதில்லை. ரோட்டில் இன்னைக்கும் விவசாயிகள் போராடி வருகிறார்கள். சோப்ஸ் ஃபார் women and youth, ஃப்ரீ பைசைக்கிள், மொபைல் ஃபோன், ஃபைனான்சியல் இனிஷியேட்டிவ், இது போன்ற பல்வேறு விஷயங்களை கூறுகிறீர்கள். ஆனால் வேலைவாய்ப்பை பற்றி, கல்வியை பற்றி, சுகாதாரத்தை பற்றி, சுற்றுச்சூழலை பற்றி ஒரு துளி கூட நாம் கவலைப்படுவோம். பிரைம் மினிஸ்டர் மோடி செய்த ஒரு மிகப்பெரிய காரியம், COVID-19 வேக்சினை கண்டுபிடித்து உலக நாடுகளுக்கு சப்ளை செய்யும். இவர் கண்டுபிடிக்கவும் இல்லை, இந்தியாவில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட்களும் அதை கண்டுபிடிக்கவில்லை. வெளிநாட்டிலிருந்து ஒரு சில கம்பெனிகள் கண்டுபிடித்தார்கள், அதை இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தயார் செய்தது, அதிலிருந்து வாங்கி தன்னுடைய போட்டோ வாக்காக ஒட்டிக்கொண்டு அதை பிரச்சாரம் செய்த வேலை மட்டும்தான் இவர்கள் பார்த்தார்கள். சப்சிடியை விட்டுவிடுங்கள். இப்போ பிரைம் மினிஸ்டர் மோடி கொடுத்த ஒரு சில வாக்குறுதிகளை ஞாபகப்படுத்தி காட்டுகிறேன். பிளாக் மணி,
2014ஆம் ஆண்டு கூறிய ஒரு மிகப்பெரிய வாக்குறுதி. கருப்பு பணத்தை இந்தியாவிற்கு நாங்கள் கொண்டு வர இருக்கோம். என்ன நடந்தது? அந்த பட்டியலாவது இவர்கள் வெளிவிட்டார்களா? வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கள்ளப்பணம் இப்போ 3 மடங்கு அதிகரித்திருக்கிறது. இதை பற்றி யாருமே பேச மாட்டார்கள். எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி, மேக் இன் இந்தியா வழியாக 100 மில்லியன் ஜாப்ஸ் பை 2022 நாங்கள் உருவாக்கப் போகிறோம் என்று கூறினீர்கள். ஜிடிபியை இன்னும் ஸ்ட்ரென்தனாக போறோம் என்று கூறினீர்கள். 5 ட்ரில்லியன் எக்கனாமியாக நாங்கள் உயர்த்தப் போகிறோம் என்று கூறினீர்கள். எதுவுமே நடக்கவில்லை. டபுளிங் ஃபார்மர்ஸ் இன்கம், விவசாயிகளுடைய வருமானத்தை 2 மடங்காக உயர்த்தி விடுவேன் என்று கூறினீர்கள். 2 மடங்காக அவர்களுடைய கடன் மட்டும்தான் உயர்ந்திருக்கிறது, வருமானம் உயர்ந்தது. விமென்ஸ் சேஃப்டி பற்றி அன்னைக்கே பேசினீர்கள், பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ் என்று. 2400 கோடி ரூபாய் செலவழிக்கப்பட்டது இந்த திட்டத்திற்கு கீழே. அதில் 1900 கோடி ரூபாய் 1900 crore rupees was spent only on the advertisement of this particular scheme with Prime Minister Modi's photo. 80% பணம் பிரைம் மினிஸ்டர் மோடியோடைய அட்டைப்படத்தை பிரச்சாரம் செய்வதற்காக இந்த திட்டத்திற்கு கீழே நீங்க செலவழித்தீர்கள். வெறும் 20% பணம் மட்டும்தான் அந்த ஒரிஜினல் திட்டத்தில் செலவானது. ஸ்மார்ட் சிட்டி மிஷன், 100 ஸ்மார்ட் சிட்டியை நாங்கள் கொண்டு வர இருக்கிறோம் என்று கூறினீர்கள். ஒற்றை ஸ்மார்ட் சிட்டியை கூட நீங்க கொண்டு வரவில்லை. ஒற்றை யூனிவர்சிட்டியை நீங்க கொண்டு வரவில்லை. ஒற்றை மருத்துவமனையை நீங்க கொண்டு வரவில்லை. கங்கை நதியை நாங்கள் சுத்தம் செய்ய போகிறோம் என்று கூறினீர்கள். கங்கையை ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ரிவராக மாற்றப் போகிறோம் என்று கூறினீர்கள். அது என்னானது? அதற்கான பட்ஜெட் மட்டும் ஒதுக்கப்பட்டது, ஆனால் வேலை நடந்ததா? கிடையாது. ஹவுசிங் ஃபார் ஆல் 2022ஆம் ஆண்டுக்குள் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து ஏழைகளுக்குமே சொந்த வீடு இலவசமாக கொடுக்கப்படும் என்று கூறினீர்கள். இன்னைக்கு 2025ஆம் ஆண்டு வந்துவிட்டோம். இதுவரை அந்த ப்ராஜெக்ட் முடியவில்லை. எலக்ட்ரல் ரிஃபார்ம் படி டிரான்ஸ்பரண்ட் முறையாக இந்த நாட்டில் தேர்தல் நடக்கும் என்று கூறினீர்கள். ஒவ்வொரு முறையும் எலெக்ஷன் நடக்கும்போது பல்வேறு கேள்விகள் எழுப்பிக் கொண்டிருக்கிறோம். இப்போ அந்த தேர்தல் கமிஷனையே நீங்க மாற்றிவிட்டீர்கள். தேர்தல் ஆணையரை நீங்க தேர்வு செய்து வைப்பீர்கள். தேர்தலில் நடக்கக்கூடிய தில்லுமுள்ளுக்களை பற்றி இதற்கு மேல் நீங்க ஆர்டிஐயிலும் கேட்க கூடாது. இதுதான் பிரைம் மினிஸ்டர் மோடி கொண்டு வந்த மாற்றம். ஜுடிஷியல் ரிஃபார்ம் கொண்டு வருவேன் என்று கூறினீர்கள். இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவின் தலைமை நீதிபதியும் உங்களுடைய சட்டைப்பையில் போய் சிக்கிக் கொண்டிருக்கிறார். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டை பற்றி நீங்க பேசினீர்கள். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டை பற்றி நீங்க பேசும்போது ஹை ஸ்பீட் ரயிலை பற்றி பேசினீர்கள். 1,08,000 கோடி ரூபாய் கொடுத்து அகமதாபாத் மும்பை ரயில் இன்னைக்கு வரை அது பூர்த்தி செய்யப்படவில்லை. இன்னொரு பக்கம் கவச் என்கிற திட்டத்தை கொண்டு வந்தேன் என்று கூறினீர்கள். அதாவது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ரயில் நெட்வொர்க்கில் ஒரு பாதுகாப்பு கவச் என்கிற சிஸ்டம், அதை பொருத்துவோம் என்று கூறினீர்கள். இதுவரை அதுவும் நடக்கவில்லை. இது ஒரு சில ஸ்கீம்ஸ்கள் மட்டும்தான். மாஜி லாட்கி பெஹனா ஸ்கீம் வழியாக மகாராஷ்டிராவில் நீங்க எங்களுக்கு ஓட்டு போட்டீர்கள்னா 2,63,64 லட்சம் பெண்களுக்கு 1,500 ரூபாய் மாதந்தோறும் கொடுப்பேன் என்று கூறிய இதே அரசாங்கம் இப்போ 60 லட்சம் பெண்களுக்கு எங்களால் கொடுக்க முடியாது, எங்களிடம் பட்ஜெட் இல்லை என்று நழுவி கொண்டிருக்கிற இந்த அரசாங்கத்திற்கு உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும்? நான் பட்டியல் போட்டு காட்டிய அந்த அனைத்து கனவுகள், அச்சேதன், அந்த வாக்குறுதிகள், அதற்கான விடயம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், முக்கியமாக ஆளும் கட்சியிடம் உங்களுக்கு கிடைத்தால் தயவு செய்து கீழே கமெண்டில் எழுதுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை பகிருங்கள், ஷேர் செய்யுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் மிக முக்கியமானது, கீழே எழுதுங்கள். எங்கள் போன்ற சின்ன ஊடகங்களுக்கு சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் கீழே எழுதியிருக்கக்கூடிய UPI ஐடியில் உங்களுடைய ஆதரவையும் தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.